சற்று முன் வெளியான ஒரு அதிர்ச்சியான தகவல். மீண்டும் கொரோனா பரவி வருகிறது. தமிழ்நாடு, ஆந்திராவில் திடீரென பரவும் ஒமிக்ரான் கொரோனா. இது யாராருக்கு அதிகமாக தொற்றும், இந்த தொற்றுனால யாராருக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும் என்று இந்த செய்தியில பார்க்கலாம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பரவ ஆரம்பித்த கொரோனா சர்வதேச அளவில் எந்த அளவுக்கு மோசமான பாதிப்பை ஏற்படுத்தியது என்பது அனைவருக்கும் நினைவு இருக்கும். அதே சமயம் வேக்சின், தீவிர தடுப்பு நடவடிக்கைகளுக்கு பிறகே கொரோனா பாதிப்பு கட்டுக்குள் வந்தது. இதற்கிடையே இப்போது தமிழகத்தில் மீண்டும் கொரோனா பரவ ஆரம்பித்துள்ளது. பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. 2019 பரவ ஆரம்பித்த கொரோனா சர்வதேச அளவில் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியது என்பது அனைவருக்கும் நினைவில் இருக்கும். இதனால் கடந்த சில ஆண்டுகளாக கொரோனா பரவல் காரணமாக பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இதற்கிடையே நடப்பாண்டில் இதுவரை பதிவான கொரோனா பாதிப்புகள் குறித்த விவரம் இப்போது தெளிவாக பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. இந்த ஆண்டு ஜனவரி முதல் மே மாதம் வரை தமிழ்நாட்டில் இருந்து 20 பேரின் DNA மாதிரிகள் மரபணு பரிசோதனைக்கான அனுப்பப்பட்ட நிலையில் அவை அனைத்துமே ஒமைக்ரான் வேரியன்ட் என்பது உறுதியாகி உள்ளதாக தமிழக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதனால் இந்த வைரஸ் தீவிர பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது அல்ல என்பதால் பொதுமக்கள் அச்சப்பட வேண்டிய அவசியமில்லை என்றும் அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். தற்போது தமிழ்நாட்டில் 15 பேர் கொரோனா பாதிப்பு காரணமாக சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இது குறித்துதான் மருத்துவத்துறை இயக்குனர் கூறுகையில், புனேயில் உள்ள தேசிய வைரலாலஜி நிறுவனத்திற்கு 20 மாதிரிகளை அனுப்புவோம். அவை அனைத்துமே ஒமிக்ரான் RF.5 துணை வேரியன்ட் என்பது உறுதியாகி உள்ளது. இது தீவிர பாதிப்பை ஏற்படுத்தும் வைரஸ் அல்ல. எனவே மக்கள் தேவையற்ற அச்சம் அடைய வேண்டாம். மக்கள் அடிக்கடி கைகளை கழுவ வேண்டும். உடல் நலக்குறை இருந்தால் கூட்டம் அதிகமாக உள்ள இடங்களில் மாஸ்க் அணிய வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். அதே சமயம் இது யாராருக்கு ஆபத்து வரும் என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள், கர்ப்பிணிகள், சிறுநீரக நோய், புற்றுநோய் அல்லது நோய் எதிர்பார்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள் போன்ற உயர் ஆபத்து பிரிவை சேர்ந்தவர்கள் பெரிய கூட்டங்களை தவிர்க்க வேண்டும் என்று சுகாதாரத்துறை அறிவுறுத்தி உள்ளது. இதனால்தான் தமிழகத்தில் தற்போது அதிக இணை நோய் ஆபத்து இருப்போர் மற்றும் அறுவை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படும் நோயாளிகளுக்கு மட்டுமே கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதாகவும் சோமசுந்தரம் தெரிவித்தார். அதே நேரம் வழக்கமாக கண்காணிப்பு தொடர்ந்து மாநிலம் முழுக்க நடந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் சமீபத்தில் ஆந்திரா பிரதேசத்திலும் RF5 வகை வைரஸ் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் இதற்காக சிங்கப்பூர் மற்றும் தென்கிழக்கு ஆசியாவின் சில நாடுகளிலும் இந்த துணை வேரியன்ட் இப்போது பரவி வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. சரி, தமிழ்நாடு பொறுத்தவரை இந்த பாதிப்பு இருக்குமா என்று கேட்டால், தமிழகத்தில் நடப்பு ஆண்டில் இதுவரை 335 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதில் 2025 1250 பேருக்கும் 2024 990 பேருக்கும் கொரோனா உறுதி செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் இதை பார்க்க போனால் கொரோனா பெருந்தொற்று முடிவுக்கு வந்த பிறகு மொத்தமாக 2557 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. பெரும்பாலானவர்களுக்கு
லேசான அறிகுறிகள் மட்டுமே இருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். தற்போது பொறுத்தவரை இந்த வைரஸானது பரவி வரும் RF5 வகையான இந்த துணை வகை லேசான பாதிப்பையே ஏற்படுத்துகிறது. ஆகையால் பொதுமக்கள் அனைவரும் அச்சப்பட தேவையில்லை என்று சொல்லப்படுகிறார்கள். இது வேகமாகவும் பரவதில்லை என்பது ஆறுதல் தரும் செய்தியாக இருக்கிறது. அதே சமயம் உங்களுக்கு ஏதாவது காய்ச்சல், இருமல், தொண்டை வலி அல்லது மூச்சு திணறல் போன்ற அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆகையால் இந்த செய்தி உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியாக இருக்கக்கூடியதுதான். இருந்தாலும் இந்த செய்தி ரொம்ப இந்த வைரஸ் ரொம்ப பரவல. இது லேசா அங்கங்க தான் பரவி வந்துட்டு இருக்கு. அதனால நீங்க ரொம்ப அசால்ட்டா இருக்காதீங்க. நீங்க வெளில போனீங்கன்னா வெளில போயிட்டு வீட்டுக்கு வரப்ப உங்களை கை கால் எல்லாமே நல்லா சுத்தப்படுத்திக்கோங்க. நல்லா கை காலெலாம் வாஷ் பண்ணிக்கோங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்லா கையை ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட போங்க. ஏன்னா வைரஸ் இதில் வேணாலும் இருக்கலாம். உங்கள் கையில் ஏதாச்சும் பட்டுனுச்சுன்னா நீங்கள் சாப்பிடும் போது உங்கள் வாய்க்குள்ளே அப்படியே உள்ளே போயிடுச்சுன்னா வைரஸ் ரொம்ப அஃபெக்ட் ஆகிரும். அதனால் உங்களுக்கு காய்ச்சல், சளி எது வேணாலும் வரலாம். அதனால் நீங்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் எங்கே போனாலும் கை கால் நல்லா கழுவிட்டு வாங்க. வீட்டுக்குள்ளே மாஸ்க் அணிஞ்சிக்கோங்க. கூட்டம் ரொம்ப கூட்டமாக இருக்கோ அப்போ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மாஸ்க் போட்டுக்கோங்க. அது உங்களுக்கு சேஃபாக இருக்கும். அதே சமயம் இந்த வைரஸ் எல்லா பக்கமும் பரவலை அங்கங்கே தான் பரவி வந்துட்டுருக்கு. அதனால நம்ம முன்கூட்டியே நம்ம இந்த எச்சரிக்கையை இருக்க வேணும். ஏன்னா நம்ம கொரோனா காலத்திலேயே நிறையா அஃபெக்ட் ஆச்சு. அதனால நிறைய உயிரிழப்புகள் நம்ம பார்த்தோம். அதனால இந்த மாதிரி வைரஸ் ஏதாச்சும் வந்தால் நம்மளால் எதுவுமே தாங்கிக்க முடியாது. ஸோ அதனால் நீங்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த வைரஸ் குறைஞ்சிரும் அப்படிங்கிறத எல்லாருமே நம்பிக்கையோடு இருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். அவங்களையும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கைப்படுத்துங்க. அதே சமயம் இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத உங்கள் கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணாதான் நம்ம அடுத்தடுத்து புதிய புதிய செய்திகள் நம்ம சேனலில் டெய்லியுமே அப்லோட்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அதனால் நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.